இத்தனை ஆண்டு காலமாய் சபையிலே என் கால்கள் நிற்கும்படியாக என்னை பாதுகாத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I thank the Lord for preserving me and allowing me to be in this church for so many years. நான் என்ன ஒரு தற்பரிசோதனை செய்யும்படியாக என்னோட வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன். I want to look back to my life and examine myself. 34 ஆண்டு காலமாக நான் சிஎஃப்சி சபையில் இருக்கிறேன். I've been in this Christian Fellowship Church for 34 years now. எனக்கு ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையோ சபையில் கேட்கிற வார்த்தையோ எனக்கு போர் அடிச்சதில்லை. நான் வேறு எதையோ ஒன்று தேடி நான் எங்கேயோ ஓடந்தில்லை. The words that I heard in this church had never been boring to me, and I have not run after anything outside. தேவன் எனக்கு மேலே வைத்த அதிகாரத்துக்கு நான் அடங்கியிருந்தேன். I submitted myself to the authority that the Lord had laid before me. தேவனுடைய வார்த்தை எனக்கு அவ்வளவா என்னை ப்ரொடெக்ட் பண்ணது. The word of God protected me so much. சென்னையில் வேலை தேடி நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு நம்பிக்கை இல்லாமல் நான் சென்னையில் வேலை தேடி வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்னை எல்லா விதமான பாவ இச்சைகளுக்கும் இந்த உலகத்தின் அந்த மாய்மாலங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்தது. When I came to Chennai looking for a job without any hope, and it was God's word that preserved me and kept me from immorality and not to run after this world. அநேக முறை ஆண்டவருடைய வார்த்தை என் கண்களுக்கு முன்பாக என் வாலிபத்தில் என்னை பாதுகாத்தது. Many a times it was the word of God that came right before me and preserved me from many dangers. நான் அநேக ஆக்சிடெண்ட்டில் 2-3 ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கொள்ளும் போது கூட நான் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த வார்த்தை எனக்கு லைவாக இருந்த நான் பார்த்துருக்கேன். When I got stuck between few accidents, and even in the midst of all of that, I can see that God's word was so fresh before me. ஒரு முறை என்னோட வேலைக்கு போகும்போது நான் 100 ஃபீட் ரோட்டை நான் அப்போ ஒரு 22 வருடத்துக்கு முன்பாக நான் போகும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி அது. While I was going for work once 22 years ago, I was going through a way. It was kind of a strange place where people don't go much. நான் என்னோட ரூட்டில் போயிருக்கேன். ஏதாச்சும் ஒரு வயதான ஒரு முதியவர் அவர் டிவிஎஸில் கிராஸ் பண்ணிட்டாரு. I was going in the right direction, but the opposite side another person came in his TVS and he just hit me. எனக்கு முன்பாக ஒரு பெரிய ட்ரக் ஒன்று போய் கொண்டிருக்கிறது. And right before me there was a huge truck that was going. அவர் மேலே நான் மோதிரக்கூடாதுன்னு பிரேக் பிடிச்சேன். ஆனால் நான் விழுந்தது ட்ரக்குக்கு அடியில். Because this TVS was coming before me, I did not want to hit that guy, so I put on my brake, a sudden brake, and I fell towards the side where the truck was coming. என்னோட பாதி பாடி வெளியே இருக்குது, பாதி பாடி சக்கரத்துக்கு சென்ட்ரல் இருக்குது. My half of my body was on the road and half of my body was right before the wheel. பின்னால் வீலுக்கு முன்னாடி என்னோட ஒரு காலும் என்னோட பேக்கும் என்னோட பாதி சரீரமும் இருக்குது. And the other side was half of my body and my back were on the other side. நான் அப்போ என்ன தெரியுமா வார்த்தைக்கு ஆண்டவர்கிட்ட தேவன் எனக்கு அப்போ என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? Do you know what the Lord told me that day? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. Cry out to me in the day of your distress. நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. நீர் என்னை மகிமைப்படுத்துவார். And you will glorify. You'll be glorified. எங்கனா சக்கரத்துக்கு அடியில் என் கால் நசுங்க போகிறது, சக்கரம் ஏறி ஒரு பெரிய லாரி ஒரு ட்ரக்கர் ஏறி நசுங்க போகிறது அப்படின்னு என் கண் முன்னாலே பார்க்குறேன். என்னோடய ஆஃபீஸ் பேக் மேலே ஏறி இறங்கி என்னோடய செல்லெல்லாம் நசுங்கி போன பிறகு இயேசுவே அப்படின்னு கூப்பிடும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. Do you know when God spoke to me these words? When I was right there on the road, the wheels just few meters away from my leg, and it was at that point that the Lord spoke to me this word. நான் என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக என்ன தற்பெருமை பேசுறதுக்காக நான் இங்கே வரல. I am not here to boast about myself. நாம் கூப்பிடுகிறதை கேட்கிற தேவன் அவர். He is a God who hears when I cry out to him. எந்த சூழ்நிலையும் நிமிஷத்தில் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் அவர். Whatever be the situation, he listens to the word the moment we raise our voice to him. இந்த நாள் வல்ல நான் உயிரோடு இருக்கிற தேவனுடைய சுத்த கிருபை.
Even this day, it is only by His grace that I am alive. இன்னொரு முறை என்னோடய மகளை டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வரும்போது நான் ஐநாவரத்துலேருந்து போய்க்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்னால கீழே வந்து என்னோடய எலும்பு உடஞ்சி இங்கே பிளேட் இருக்குது. அந்த நேரத்தில் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல அந்த நர்ஸுங்க. நான் ஐசியூலேருந்து வெளியே அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வந்தேன்னா என் தாகம் அவ்வளோவா இருந்தது. ஒரு சொட்டு தண்ணி எடுத்து வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தவித்த நாட்கள் அந்த நாட்கள். And once another time I was bringing my daughter from tuition and I had to go, so I fell down from my two-wheeler and I dislocated my hand. And after the surgery was over, it was a time where I was so thirsty, so longing for water, and I was thinking, will not they even give me a drop of water to drink? அப்பதான் இன்னைக்கு கேட்டோம்ல யோபு 19. And at that time I heard this particular verse that we read today, Job 19 chapter 19. Job, the book of Job chapter 19 verse 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. உங்க மீட்பர் உயிரோடு இருக்காரா சகோதரனே சகோதரியே? Beloved brother, beloved sister, is your Redeemer alive? உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? இன்றைக்கு தேவன் கேட்கிறதெல்லாம் அதுதான். This is what the Lord is asking you. Is your Redeemer alive today? வாலிப சகோதரனே சகோதரியே, உங்க அப்பா உயிரோடு இருக்காரா? Young brother, young sister, is your heavenly Father alive? அந்த சராசரங்களை படைத்த தேவனை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிற உரிமை பெற்ற நீங்க உங்க அப்பாவை இன்னைக்கு உயிரோட பார்க்குறீங்களா? You who have this inheritance, this birthright to call God, who created all of this universe as Abba Father, is your heavenly Father alive? எனக்கு நிறைய குழப்பம் இருந்தது. என்னை ஷேர் பண்ண சொன்னும்போது ஆண்டவரே நான் எதை சொல்கிறது, எப்படி பேசுறது, எனக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை திருப்பி 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 எனக்கு இந்த வாரம் முழுவதும் காட்டிக்கிட்டே இருந்தார். When they asked me to share God's word, I had so much of confusion and I told the Lord, Lord, I am not someone who can speak fluently. And then the Lord gave me one verse over and over again. ஓசியா 11:8. Hosea chapter 13 verse 8. அந்த 19-25 வந்து எனக்கு அவ்வளோவா என்னை அநேக நாட்களில் அவ்வளோ லைவாக வச்சுருக்குது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர். நான் எப்போல்லாம் டிஸ்கரேஜ் ஆகி எப்போல்லாம் சோர்ந்து போகிறனோ அப்போல்லாம் அந்த வார்த்தை எனக்கு என்னோடய செல்லை அப்படியே வச்சுட்டே இருந்தேன். நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னை தேர்த்துக்கிறதா இருந்தது நான் பார்த்தேன். And that particular verse that we read in Job chapter 19 verse 25, which says, my Redeemer lives, it was so fresh to me. And I even had that as my wallpaper in my mobile. Hosea 11:8. Hosea chapter 11 verse 8. இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் வந்து எபிராமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். Please look into this verse 8 of Hosea 11. இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி சிபோயமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. Verse 8. How can I give you up, O Ephraim? How can I surrender you, O Israel? How can I make you like Admah? How can I treat you like Zeboim? My heart is turned over within me. All my compassions are kindled. அந்த எபிராமின் அப்படி இடத்துல நீங்கள் உங்கள் பேரையும் நான் என் பேரையும் போட்டுக்கொள்கிறேன் விரும்புகிறேன். I would like to put my name in that place where it says Ephraim, and you can put your name there. தவசீலனே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். How can I give you up, O Tavasilan? தவசீலன் நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். How can I surrender you, O Tavasilan? தவசீலன் நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல வாக்குவேன். தவசீலன் உன்னை எப்படி செபுயமை போல வைப்பேன். Tavasilan, how can I make you like Admah? Tavasilan, how can I treat you like Zeboim? இப்போ சில காரியங்களில் நீ தடுமாறும் போது, நீ வேறு மாதிரியான சிந்தனை இருக்கும்போது என் இருதயம் எனக்குள்ளே அப்படியே குழம்பு போகிறது. When you stumble and when you are confused about so many things, my heart is turned over within me. நீ
என் மீட்பை ஊரோடு இல்லை அப்படின்னு சொல்லி நீ அநேக காரியங்களில் சிந்திக்கும்போது என் இருதயம் அப்படியே ஏகமாய் பொங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. And when you think that your Redeemer is not alive, then all my compassions is kindled. ஏன் என் மக இப்படி குழம்பி போயிருக்கான், ஏன் என் மக என்னுடைய அவருடைய மீட்பரை பார்க்கல இந்த நாட்களில், என்னுடைய சிந்தையை குறித்து, என்னுடைய அவிசுவாசத்தை குறித்து, என்னுடைய உலக சிநேகத்தை பார்த்து, என்னுடைய நம்பிக்கையில்லாதன்னு போல இருக்கிறத பார்த்து ஆண்டவருடைய இருதயம் அப்படியே ஒரு வார்த்தை என்ன சொல்லுன்னா, என் இருதயம் அப்படியே கிழிது அப்படின்னு சொல்லுது. ஒரு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் என் இருதயம் அப்படியே கிழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். When God sees the confusions that we are going through, and when we don't see God the way He wants us to see, and when we are taken up by the world, our thoughts, and are distracted by so many things, this is how the Lord's compassion is kindled. And in one version, in the Living Bible version, it says, "My heart is torn." என்னுடைய இரக்கத்தினால நான் உம்மிடத்தில் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். And this is what I want all of you to remember, and I want to remind you that God is a compassionate God. ஆண்டவர் அநேக முறை இப்படி தான் சொல்லியிருக்கார், நான் மனுஷன் இல்லைப்பா, நான் இப்போ ஒன்று சொல்லிட்டா அப்போ ஒன்று மாறதுக்கு நான் நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறேன். This is what the Lord had told me. Look, I am not a man that I should change my mind. I am an unchanging God. I am the same yesterday, today, and forever. அவர் என்னுடைய மீட்பரில் என்னோடய அப்பா, என்னோட அண்ட சராசங்க படைத்த தேவனை நான் அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அவர் உயிரோடு இருக்கிறார் என்று இன்றைக்கு காணும்படியாக தான் சபையில் என்னை உங்களை கூப்பிட்டு வைத்து அவர் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். He is our Redeemer. He is our Father. We can call out to Him as Father, and God has gathered us together in His church today so that He can remind us that our Redeemer lives. அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரை எவ்வளோதான் நம்ம வார்த்தையை கேட்டாலும், எவ்வளோதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அனாய்டடாக அப்படியே எல்லாம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம போனாலும் மண்டே டு சாட்டர்டே நாம் திரும்பி கனத்த இருதயத்தோடு வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. We could see that even though when we come to church on a Sunday and we hear God's word, we are encouraged. We go after the meeting very happy, rejoicing. But after the remaining 6 days of the week, we could see that we carry around so many burdens, and we come with them the next week. என் நேசரோடு நான் தனிமையாக இருக்கும்போது, நான் சபையில் இருக்கும்போது, நான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும்போது என்னுடைய கான்வர்சேஷன் அவரோடு கூட இருக்கிறதா, என்னுடைய உறவு அவரோடு கூட இருக்கிறதா, என்னுடைய சிந்தையை அறிந்து அவர் துக்கப்படுகிறத நான் உணர்கிறேனா அப்படின்றது தான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. The question that I have before me is not what I do on a Sunday, but do I have an intimate personal relationship with my beloved during the week? Am I speaking with Him? My thoughts, my mind all inclined towards Him? இந்த தேவனுடைய அந்த மாறாத அந்த நேசத்தை, அந்த நேசருடைய அந்த அன்பை நாம் உணரும்படியாக தான் ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும்படியாக ஆண்டவர் அவருக்கு பேசுகிறாரு. God had spoken through prophet Hosea so that we could see the unchanging love of God. ஓசியா 1:2 கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். Hosea chapter 1 verse 2. When the Lord first spoke through Hosea, the Lord said to Hosea, "Go, take to yourself a wife of harlotry and have children of harlotry, for the land commits flagrant harlotry, forsaking the Lord." எனக்கு இதை படிக்கும்போது ஆண்டவர் ஒரு சோரம் போன ஒரு பொம்பளை பிள்ளை போய் ஒரு பெண்ணை போய் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசிக்கு கட்டிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். When I read this, I asked the Lord, "What is this, Lord? You are asking a prophet to take a harlot as his wife?" ஒரு
உண்மையில்லாத ஒரு தான் கட்டின தான் புருஷனுக்கு உண்மையில்லாத ஒரு பொம்பளை பிள்ளையை போய் திருப்பி ஒரு தீர்க்கதரிசியை போய் நீ சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க பிள்ளைகளை நீ சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்கிறீங்களே, அதை ஒன்றும் ஒத்து வரலையே ஆண்டவரே, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். I asked the Lord, Lord, it doesn't make any sense, Lord, because you are asking a prophet to go and bring back that unfaithful wife who had been going around doing நாம் எத்தனை பேர் அப்படி போய் அப்படிப்பட்ட ஒரு தெரிஞ்சு நீ இவ்வளோ கட்டிக்கொள்ளு அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளு அப்படின்னா நம்ம எவ்வளோ பேர் நம்ம அதுக்கு அவ்வளோ அதை ஏற்றுக்கொள்ளுவோம். How many of us would accept when the Lord says to take such a woman as our wife? ஆனால் ஓசியா தீர்க்கதரிசி அந்த கோமாரை சேர்த்து கொண்டான் 3வது வசனத்தில். But we read in that verse 3 that prophet Hosea, he went and took Gomer, the daughter of Diblaim. ஏன்னா ஆண்டவருடைய அந்த அன்பை ஓசியாவின் மூலமாக தேவன் அவ்வளவாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபிக்க வேண்டியிருந்தது. Because God wanted to demonstrate and prove the love of God to the people of Israel through Hosea. 2வது அதிகாரம் ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். Hosea chapter 2 verse 19 and 20. நித்திய விவாகத்துக் கொண்டு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். I will betroth you to me forever. நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். Yes, I will betroth you to me in righteousness and in justice, in loving kindness and in compassion. நான் உண்மையாக சொல்கிறேன், உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். Verse 20, and I will betroth you to me in faithfulness, then you will know the Lord. நான் விசுவாசிக்கிறேன் அந்த நித்திய விவாகத்துக்கு தான் தேவன் என்னையும் உங்களையும் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் பேர் சொல்லி அடைத்து அவருடைய மணவாளனாய் மணவாட்டியாய் நம்மை தெரிந்து கொண்டார். And I believe it is for that eternal betrothal that the Lord has chosen each one of us as his bride. ஏதோ இன்றைக்கி கண்டுபிடிச்சி நாளைக்கு ஏதோ வந்தோம் ரட்சிக்கப்பட்டோம் சபைக்கு வந்தோம் அப்படின்னு இருந்துட்டு பாதியில் விலகி போகிறதுக்காக அல்ல. It is God has not gathered us together so that we may come hear his word, get to know him and then go away. No, it is not for that. ஆண்டவர் நித்தியமாய் நம்மோடு கூட பூமியில் மாத்திரம் இல்லை பரத்தலம் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் நம்மை ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து அவருக்காக நம்மை நியமித்து கொண்டிருக்கிறார் அந்த பூமியில். He has called each one of us by our name specifically so that he may be with us forever, not only here on this earth but throughout all eternity. இந்த பூமியில் நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் நம்மை அவ்வளோ பெரிய ஒரு கவனத்தில் நம்மளை சேர்த்து கொண்டார். அந்த உடன்படிக்கையில் நம்மளை அவரோடு கூட இணைத்து கொண்டார். God has brought us to him and made a covenant with him so that we may get to know him. ஓசியா 1வது அதிகாரத்தில் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு வாசித்து காட்டேன். அவர் ஒரு ஓசியா போய் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியோடு சேர்ந்து அந்த ஸ்திரீ அந்த ஓசியாவுக்கு அநேக விதத்தில் உண்மையில்லாதவளாக இருந்து கூட தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை நேசித்துக்கொள்ள, அவளை சேர்த்துக்கொள்ள, அவளை அணைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி அநேக முறை தீர்க்கதரிசியோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். God had been speaking to the prophet Hosea that even though his wife is unfaithful to him in so many ways, God still asks him to bring that woman back and take her as your wife. 2வது அதிகாரம் 8வது வசனம், தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணிறவென்றும் அவள் அறியாமற் போனால் அவைகளை அவர்கள் பாகாலு உடையதாக்கினார்கள். Verse 8 of Hosea chapter 2, for she does not know that it was I who gave her the grain, the new wine and the oil, and lavished on her silver and gold, which they used for Baal. தேவன் நமக்கு எதற்காக சரீர சுகத்தையும் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர் சபையில் வைத்திருக்கிறார்னா அதை பாகாலுக்கு கொண்டு போய் படைக்கும்படியா இல்லை, உலகத்து பிரகாரமாக நான் அனுபவிக்கும்படியா இல்லை, என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி செய்யும்படியாக இல்லை, அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இந்த பூமியில் நான் பயன்படுத்த முடியாதான். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அவருக்கு விருப்பம் எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். God has blessed us and he has given us so many blessings of this earth concerning good health and
and He has been meeting all our needs, and He has given all that we need, because so that we may glorify His name and that we may be useful in the building up of His kingdom, and not to live for the world and to offer all of these for Baal. ஆனால் நாட்கள் போக போல நான் எப்படி மாறி போகிறேன்னா 3வது அதிகாரம் ஓசியா 3வது அதிகாரம், பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். But to show the love of God again, it says in chapter 3 verse 1, then the Lord said to me, go again, love a woman who is loved by her husband, yet an adulteress, even as the Lord loves the sons of Israel, though they turn to other gods and love raisin cakes. அவ்வளவாய் தேவன் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நம்ம எத்தனையோ நேரங்களில் நாம் இப்படி போய் சோரம் போயிருக்கிறோம். நாம் விபச்சார சிந்தையில் நிரம்பி போயிருந்திருக்கிறோம். ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுவாரா, நான் உன்னை அப்படி நான் 2வது வசனம் சொல்லுது, அப்போது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் அவளை நான் வாங்கிக்கிட்டேன். Even though we had gone astray from Him even though He had shown His love, even though we have gone astray, He still says to us that He still loves us and He wants to bring us back to Him. And that's why it says in verse 2, so I bought her for myself for 15 shekels of silver and a homer and a half of barley. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை அழிந்து போகிற வெள்ளினாலும் பொன்னினாலும் ரட்சிக்காமல் அவர் வெளியேற பெற்ற அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவருக்காக நியமித்து கொண்டார். But the Lord did not redeem us with gold and silver, but through His precious blood. ஆண்டவர் நீ வேசித்தனம் பண்ணாமலும் சோரம் போகாமலும் எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். Even as it says in verse 3, you shall stay with me for many days, you shall not play the harlot. Even so the Lord has been patient with us and has been speaking to us. உன்னை இளம் வயதே நீங்க ஒரு கரபடியை பண்ணிக்காத. They were the ones who defiled their youth. அந்த கப்பில் நீ குடிச்சிட்டு எச்சப் பண்ணிவிட்டு அதை நான் நேசருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக நேரங்கள் நம்மோடு கூட பேசி எச்சரித்திருக்கிறார். God has been warning us and He has been speaking to us many a times that don't use your life for yourself, don't drink the entire cup and give the edge of it to the Lord. உலகத்தினாலே அநேக விதத்தில் நாம் கரைப்பட்டு போனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னுமா நேசிக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் அந்த நேசத்தால் நம்ம மேல் ஊற்றுகிறார். Even though you are defiled by the world in so many ways, the Lord still says that I still love you. இது ஆண்டவர் இன்னும் அநேக வார்த்தைகளே கூட மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார். யோவார் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். God continues to confirm this through many verses in the scriptures. We read in John chapter 14 verse 1. இந்த உலகத்தில் நீ அநேக காரியங்களை பார்த்து அநேக சூழ்நிலை மத்தியில் போகும்போது, அநேக வியாதிகள் மத்தியில் போகும்போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் உன் மீட்பரிடத்தில் விசுவாசம் வாருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு ஒரு நம்பிக்கையாய் கொடுக்கிறார். God gives us this word of hope when we go through trials and difficulties in our life. He says, do not let your heart be troubled. Believe in God, believe in your Redeemer, believe also in me. நமக்கு பிரியமானவர்களோ இல்லை நம்முடைய சரீரத்திலேயோ ஏதோ ஒரு வியாதி வந்தோம்னா எவ்வளவாய் நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். How anxious we are when we get sick or our loved ones are sick. ஆனால் இதெல்லாம் தேவன் அறிந்து தான் நாம் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் அந்த பாதையிலே நம்மை நடத்துகிறார். But God leads us in this way through all these ways so that He may teach us something and He knows all that we are going through. அவருடைய கண்களுக்கு மறைவானது பூமியில் ஒன்றுமே கிடையாது. There is nothing that is hidden before His eyes. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிற தகப்பனாக இருக்கிறார். Whatever be our condition, He is the one who knows us exactly. He is our Father. என் குடும்பத்தில் பிள்ளைகள் சாப்பிடல, அது வியாதியாக இருக்குது, இல்லை ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு அவங்க முகம் வாடலாக இருக்குன்னா கூட எப்படி ஒரு அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுடைய அந்த ஆவியை வச்சு சென்ஸ் பண்ணுறாங்களோ அதே விதமாக தான் நம்மை உண்டாக்கின ஆண்டவர்
அவ்வளவாய் அவருடைய நம்முடைய ஆவியை வச்சு சென்ஸ் பண்ணி நம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். At a home, if a child is not looking well, if he's dull and he's sad and he has not had his food, the parent in that home will sense it very quickly and will know that something is wrong. In the same way, God senses our spirit and he knows even the minute changes in our life. நாம் ஒரு நாளும் அனாதைகள் இல்லை, நாம் திக்கற்றவர்கள் இல்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அண்ட சராசங்களை படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are not orphans, we are not left alone, we are God's children in this world. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவாய் எரேமியா 31வது அதிகாரம் 31, 33 அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jeremiah chapter 31 verse 33 and 34. I will put my law within them and on their heart I will write it and I will be their God and they shall be my people. ஆண்டவர் என் ஜனம் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He says they shall be my people. ஆனால் ஓசியா 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னோட பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லி இன்னுமா அதிகமான ஒரு அன்பில் நம்மை கூட்டி சேர்க்கிறார். But in Hosea he says even much higher that you are my child. யோசியா 1வது அதிகாரம் 10வது வசனம் கடைசி போகுது நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். In the last portion of verse 10, you are not my people, it will be said to them, you are the sons of the living God. ஆம் சகோதரனே சகோதரியே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில். Yes beloved, we are the sons and the daughters of the living God. நாம் கடந்து போகிற வேதனைகளையும் வலிகளையும் வியாதிகளையும் சூழ்நிலைகளையும் என்னுடைய எல்லா துக்கத்தையும் அப்பா அறிந்திருக்கிறார். All the pains, all the difficulties and sicknesses and losses that I go through, my heavenly Father is well aware of them. அந்த அன்பில் கருப்பு சாயத்தை பூசும்படி தான் பிசாசு அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையில் நமக்கு பெரிதாக்கி காட்டுகிறான். But the devil wants to darken out those phases of the love of God and he asks us and say that God has allowed such a difficult situation. அவர் நேற்றுமின்று மாறாத தேவன், அவர் மோசேவின் தேவன், அவர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை வனாந்தரத்தில் வட்டவெளியில் நடக்க பண்ணின தேவனை இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார் சபையில். The God that we serve, he is the same unchanging God, the same God who helped Moses to go through the Red Sea. He is the same today. நீ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் தன் ஜனத்திற்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த பூமியில் செய்யக்கூடாத காரியம் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றோ அப்படின்னு தான் நம்மை பார்த்து இந்த நாளில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். Even today, this is what the Lord is asking to each one of us. Is there anything that I cannot do for my people, my sons and daughters? என்னுடைய பாரமெல்லாம் அந்த வல்லமையான அந்த தேவனை, அந்த தகப்பனை, அந்த ராஜாவை, அந்த சராசரம் படைத்த அந்த ராஜாவை நாம் இந்த பூமியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய பாரத்தோடு நான் உங்களோடு இந்த நாளில் பேசுகிறேன். My burden today as I share God's word is that each one of us should know our Father, the God who is who created all of these that we see, the creator of universe as our Father. We should get to know him. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இன்டிமேட் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கணும் அந்த பூமியில். In this earth as I live, I should have an intimate relationship with my Father. எங்கள் அப்பா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ண முடியலன்னா எங்கள் அப்பா எவ்வளவா என்கிட்ட பேசாமல் துக்கமாக இருந்தாரோ அதை விட அதிகமாக என்னை நேசித்து என்னை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த என் தகப்பனுடைய இருதயம் துக்கப்படும் அப்படின்றத இந்த பூமியில் நான் உணர்ந்திருக்கிறேன். I know that if I am not married, my earthly father would be sad about it, but my heavenly Father, if I do not know the love of God that he has shown to us through his son on the cross of Calvary, he'll be sad about that. நான் உன்னை பெத்த அப்படா, நான் உனக்கு தீமை செய்வேனா, நான் உனக்கு நல்லதை தான் செய்வேன், இந்த பெண்ணை நீ கட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட கொண்டு வரும்போது, அப்பா நான் இந்த பெண்ணை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்பெக்டோடு தான் சொன்னேன்.
ஆனாலும் கூட அவர் என் கூட பேசலை. என் கூட அவர் வந்து அந்த உறவு முறிச்சுக்கு தான் பார்த்தாரு. ஆனால் நான் எப்போல்லாம் தேவனுடைய அந்த அண்ட சராசங்களை படைத்தின அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணணும், அப்போல்லாம் அவருடைய வல்லமை அவர் என்னோடு கூட இருக்கிறத நான் பார்த்தேன். My earthly father, he was an unbeliever and he asked me to get married to an unbeliever. I gently told my father that I cannot marry that girl whom you are showing. Even though he tried to convince me saying that I will only do good to you, so you better get married, but I did not do that. But as a result of it, my father wanted to cut off the relationship with me. But my heavenly father, he was the one who showed me his power and what he can do and what he has done for me. 34 வருடமாய் நான் தொட்டதை, நான் ருசித்ததை, நான் பார்த்ததை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன் சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே. Dear brothers, sister and young people, what I am sharing right now is what I have touched, tasted and seen for the past 34 years. ஓசியா 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். Hosea chapter 11 verse 1. இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது, நான் இளைஞனாக இருந்தபோது, நீங்கள் இளைஞர்களாக வாலிப சகோதரிகளாக இருக்கும்போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். When Israel was a youth, when I was a young person, when each one of you young brothers and sisters, I loved him, and out of Egypt, out of this world, I called my son. உலகத்தில் என்னை அறியாத நாட்களில் அவன் தெரிந்து கொண்டிருந்தவனை என்னுடைய குமாரன் அவனை நான் தெரிந்து கொண்டு வர வைத்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். The Lord says, when you were out in the world without knowing me, I brought you to be my sons and daughters. நம்ம ஒவ்வொரு அப்படி தான் நாம் அவரை தேடாத போது, நாம் அவரை அறியாத போது, முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை தேடி நம்மை நேசித்து அவருடைய மகளாய் தெரிந்து கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். It is true about each one of us that when we did not seek after him or long after him, when we had no interest towards him, he was the one who sought after us and has preserved us in this church. நான் எப்படி போயிட்டேன்னா, ஆனால் அவர்களோ தங்களை அழைக்கிறவர் என்னை கூப்பிட்ட அந்த அப்பாவுக்கு முகத்தை கூட நான் விலக்கிக்கிட்டு, என் முகத்தை கூட அவருக்கு காட்டாமல் எங்கேயோ போயிட்டேன். பாகாலுக்கு பலி எடுக்கிறதுக்கோ இல்லை என் விருப்பத்தின்படி நான் செய்வதற்கோ எங்கள் அப்பாவோட இருதயம் துக்கப்படுமோ அப்படின்றத அறியாமல் நான் விலகி போனதை ஆண்டவர் பார்க்குறார். But in my life, God had seen that I had turned my face away from him and gone away from him without seeing the love that he had for me. உங்கள் இருதயம் அப்படி ஆண்டவரை விட்டு விலகி இருக்கா இந்த நாளில்? Is your heart turning away from the Lord like that today? அன்றைக்கு தேவனுடைய அந்த அன்பும் இயேசு கிறிஸ்துவோட நேசமும் அவ்வளவாய் இன்டிமேட்டாக இருந்தது, அவ்வளவாய் பிரிக்க முடியாதது இருந்தது. இன்னைக்கு ஏதோ ஒன்று உங்களை பிரித்திருக்கிறதா? In that day, your love and your intimacy with the Lord was so close that could not be separated. But is that the same today? நீங்கள் அந்த மீட்பரோடு இல்லை அப்படின்னு தான் இந்த நாளில் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். The Lord warns us that it is possible that it is not so today. நான் தான் என் 3வது ஓசியா 11:3, நான் எப்பிராமை என்ன உங்கள் பேரை போட்டுங்க கைப்பிடிச்சு நான் நடக்க பழக்கினேன். Verse 3, put on your name when it comes Ephraim, yet it is I who taught Ephraim to walk. I took them in my arms. நான் தங்களை குணமாக்குறவென்று அறியாமற் போனார்கள். என்னுடைய எல்லா முரட்டாட்டத்திலிருந்தோம், என்னுடைய எல்லா இச்சையிலிருந்தோம், என்னுடைய எல்லா சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்தோம் என் மீட்பர் என்னை குணமாக்குவார், என் நேசர் என்னை குணமாக்குவார், எங்கள் அப்பா என்னை குணமாக்குவார் அப்படின்னு சொல்கிறத அவர் வல்லமையை நான் இந்த நாளில் ருசிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். The Lord is speaking to us as if that they did not know that I healed them. God wants us to see that we have not known that he is the one who can deliver us from the sins and all the distractions that we are taken up with. 7வது வசனம், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஓசியா 11:7. Hosea chapter 11 verse 7, so my people are bent on turning from me. ஒருவேளை சகோதரனே நீங்கள் அப்படி எதுவும் உங்கள் இருதயத்தில் ஒரு விளக்கம், ஒரு டிஸ்டன்ஸ் ஆண்டவர் விட்டு விலகி இல்லைன்னா தயவு செய்து சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். வரும் நாட்களில் நீங்கள் அப்படி விலகி போயிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இந்த நாள் நம்ம ஒரு எச்சரிக்கையாக பேசுகிறார்.
if, beloved brothers and sisters, if there is a separation from God in your heart, please take this as a warning so that you may not go away from the Lord. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து அந்த 8வது வசனத்தை நான் எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி வந்து இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் எப்படி உன்னை அந்த சோதம் குமாரை அழித்தது போல உன்னை நான் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி என் இருதயம் அப்படியா என்னை படபடுக்கிறது, அது உனக்கு உன்னால் சென்ஸ் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள் நம்மோடு கூட பேசுகிறார். It is after these warnings that the Lord lovingly speaks to us and say, how can I give you up? How can I surrender you to this world? How can I let you be destroyed like Sodom and Gomorrah? And that is how He lovingly speaks to us. அன்றைக்கு தேவனை நான் துக்கப்படுத்திட்டேன்னு அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் முதலாக அந்த அவரோடு கூட இணைந்த அந்த நாட்களில் உன் இருதயம் அவ்வளோ படபடப்புச்சு. இப்போ எங்கே போச்சு அந்த படபடப்பு? ஆவியானவர் துக்கப்படுத்திட்டேன்னு அப்படி ஒரு அழுகையும் புலம்புலும் இருது, இன்றைக்கி எங்கே போச்சு அந்த புலம்புலும் அழுகையும் அப்படின்னு தான் இந்த நாள் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். The Lord's question towards us is, when you were newly born again, you knew that the sin that you are doing grieves the heart of God. And the question that He asks us today is, where is that grief? Isn't your heart troubled when you are sinning? மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்து ஆண்டவருடைய அந்த வல்லமையினால் இந்த நாளில் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஒரு நாளும் உங்களுடைய இருதயம் என்னை விட்டு கொஞ்சம் கூட தூரம் போக வேண்டாம், உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. Our Redeemer, the one who is alive, the one who rose again, is warning each one of us, let our hearts not be taken away from Him. அந்த மரணத்தை கடித்தான் பிசாசு நம்மளை அநேக நேரங்களில் நம்ம பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த மரணத்தையே ஜெயித்த நம் தேவன் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில் உயிரோடு கூட எழுந்து நான் உன்னுடைய மீட் பண்ண நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். The devil usually shows the fear of death and he wants to bring us into a bondage, but our Lord is the one who reigned victorious over death, and He is our Redeemer who lives and who is alive today. எனக்கு ஆண்டவர் வந்து இந்த வேதத்தில் ஒரு பெரிய பொக்கிஷமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். God gave me a treasure, a promise from the Word of God. அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். அதை நீங்கள் உங்களுக்கு பொக்கிஷமாய் விலையேறப்பட்டதாய் நீங்கள் தயவு செய்து பாதுகாத்து கொள்ள முடியும். எப்போல்லாம் நீங்கள் வந்து சோதிக்கப்படுகிறீங்களோ, எப்போல்லாம் அவரோட அன்பில் குறைவுபட்டு போகிறோம், அப்போல்லாம் நீங்கள் திருப்பி இந்த வார்த்தையை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள். I would like to show that verse, that treasure to you, so that you also, when you are driven away from the Lord, when you are led astray from the heart of God, you can also rekindle your love for God and remember these verses. ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். Isaiah chapter 59 verse 19. 19வது வசனம் கடைசி பகுதி, வெள்ளம் போல சத்துரு என்னை கர்ஜிக்கிற சிங்கம் போல முழுங்கல நினைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என் நிமித்தமாய் கொடியேற்றுகிறார், நம்மித்தமாய் கொடியேற்றுகிறார். Isaiah 59 verse 19. For he will come like a rushing stream which the wind of the Lord drives. 21வது வசனம் தான், உன் மேலிருக்கிற என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். And verse 21, as for me, this is my covenant with them, says the Lord. My spirit which is upon you and my words which I have put in your mouth shall not depart from your mouth, nor from the mouth of your offspring, nor from the mouth of your offspring's offspring, says the Lord, from now and forever. ஆண்டவர் 51வது அதிகாரம் அதே 1வது வசனத்தில், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகும், இல்லை நான் கேட்கக்கூடாதபடிக்கு நீ கூப்பிடுகிற கூக்குரல் என்னுடைய காதில் விழாதபடிக்கு என் காது மந்தமாகவும் போகவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The promise that the Lord gives us today is, whatever be our circumstances and our condition, He says in verse 1, behold, the Lord's hand is not so short that it cannot save, nor is His ear so dull that it cannot hear. என்னை அநேக முறை அதிகமாக தேற்றின இன்னொரு வாக்குத்தத்தம். Another verse that has comforted me, another promise that has comforted me. என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்களே, எனக்கு யாரும் உதவி இல்லையே, எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லையே, நான் எப்படி இந்த பூமியில் இருப்பேன், என்னுடைய அப்படியே என்னுடைய இருதயம்
குழம்பும் போதெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்துவார். This is the words that the Lord reminds me when I think that all has left me alone and I am stranded here and I don't know what to do. This is what the Lord has comforted me with. ஏசாயா 54வது அதிகாரம் 54வது அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி பகுதி, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். Verse 8, the second portion of that, but with everlasting kindness I will have compassion on you, says the Lord your Redeemer. 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லி ஆண்டவர் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிற வேலையெல்லாம், ஆண்டவரே இது என்னால் முடியலையே, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நாம் கதறுகிற வேலையெல்லாம் ஆண்டவர் என்மேல் மனதுருக்கமாக இருந்து என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லி அநேக முறை என்னை தேற்றிருக்கிறார். When I go through very difficult situations and I think, Lord, why is it that only I am facing all these difficulties, then the Lord has spoken to me and encouraged me, saying, verse 10, for the mountains may be removed and the hills may shake, but my loving kindness will not be removed from you, and my covenant of peace will not be shaken. இன்னொரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I would like to close with this verse. எசேக்கியேல் 37வது அதிகாரம், Ezekiel chapter 39, 12வது வசனம், verse 12. நீங்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்கள், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37:11-12. Ezekiel 37 verse 11 and 12. Then he said to me, Son of man, these bones are the whole house of Israel. Behold, they say, our bones are dried up and our hope has perished. We are completely cut off. Therefore prophesy and say to them, thus says the Lord God, behold, I will open your graves and cause you to come up out of your graves, my people, and I will bring you into the land of Israel. நாம் சகோதரன் சகோதரிகளே, அவர் மனதுருகிற தேவன். அவர், yes beloved, he is a compassionate God. மன உருக்கமுள்ள தேவன் அவர். He is a God of compassion. என்னை திரும்பி நயங்காட்டி அழைத்து அவரோடு கூட என்னை மனவாட்டியாய் வைத்துக்கொள்ள விரும்புகிற தேவன் அவர். He is the one who comes after us and wants us to be his bride. நாம் மீட்பர் இந்த நாளில் கூட உயிரோடு கூட இருக்கிறார். Our Redeemer is alive today. அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா என் தேவனால் நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பது அறிவேன் அப்படி சொல்லி நாம் அநேக நேரங்களில் நாம் நம்பிக்கை அறிக்கை பண்ண வேண்டியவர்களாக இருப்பேன். There is nothing, there is no miracle in this world that my God cannot do, and we are in need of confessing that there is nothing that my God cannot do. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருப்பது பெரியவர்களே. The one who is within me is greater than the one who is in the world. ஆமென். தேவன் நமக்கு உதவி செய்வார். May God help us.